நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகமெங்கும் வசூல் சாதனை படைச்சு வெற்றி நடை போட்ட ஒரு படம் தான் அவதார். இந்த படத்துல காட்டப்பட்ட மனிதர்களாகட்டும், இல்லன்னா இந்த படத்துல வர இயற்கை காட்சிகள், அது ஒரு மரங்களாகட்டும், எல்லாமே ஒரு லைட் மாரியான ஒரு செட்டப்ல அமைச்சிருப்பாங்க. இதே மாதிரியான ஒரு செட்டப் நம்ம சென்னை தீவுத்திடல்ல அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி நம்ம சென்னை தீவுத்திடல்ல அமைக்கப்பட்டிருக்கிற இந்த செட்டப்ப பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தீவுத்திடல் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் சுற்றுலா பொருட்காட்சி தான் ஞாபகம் வரும். ஆனா ரீசென்ட் டேஸா நெறைய பிரைவேட் ஈவென்ட்ஸுமே அங்க ஆர்கனைஸ் பண்ணி வராங்க. இந்த வகையில அவதார் மூவில வர காட்சிகள் எப்படி இருக்குமோ, அதே மாதிரியான ஒரு செட்டப்ப நம்ம தீவுத்திடல்ல செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈவென்ட்டுக்கான கட்டணம் என்ன? டைமிங்ஸ் என்ன? என்னி வரைக்கும் இந்த ஈவென்ட் ஆனது நம்ம தீவுத்திடல்ல நடக்கப் போகுது அப்படின்ற தகவல தான் நம்ம ஒண்ணுனா இந்த வீடியோல பார்க்க போறோம். தீவுத்திடல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்டோடைய பேரானது பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்வெல் 2024. இந்த எக்ஸிபிஷன் ஆனது போன மாதம் தொடங்கிச்சு. இந்த மாதம் அதாவது ஜூலை 14ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் நம்ம தீவுத்திடல்ல நடக்கப் போகுது. இந்த எக்ஸிபிஷனுக்கு ரூ. 120 கட்டணமா வசூலிக்கிறாங்க. அதாவது 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நீங்க எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸும் வாங்க வேணாம். ஆனா நீங்க கூட்டிட்டு வர உங்களோட குழந்தைகள் 3 வயதுக்கு மேல் இருந்தாங்க அப்படின்னா, நீங்க ரூ. 120 கட்டணமா செலுத்த வேண்டியதா இருக்கும். இந்த ஈவென்ட்டோட டைமிங் ஆனது பார்த்தீங்கன்னா, வார நாட்கள்ல மாலை 5 மணி முதல் 10 மணி வரை நடைபெறுது. அதே மாரி விடுமுறை நாட்கள் வீக்கெண்ட்ஸ்ல வந்து சாட்டர்டே அண்ட் சண்டேல வந்து காலை 11 மணி முதல் இரவு 11 மணி வரை இந்த எக்ஸிபிஷன் நம்ம தீவுத்திடல்ல நடக்கப் போகுது. தீவுத்திடல் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்றேன். தீவுத்திடல் அப்படின்றது நம்ம ராஜாஜி சாலையில இருக்கு. அதாவது மெரினா பீச் ரோட்ல தான் இருக்கு. மெரினா பீச்சுக்கு போற ஆல்மோஸ்ட் எல்லா பஸ்ஸஸுமே
தீவுத்திடல் ஸ்டாப்ல நின்னு போகும். ஒருவேளை நீங்க பைக்லயோ, கார்லயோ போறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பார்க்கிங் சார்ஜஸா ஒரு ரூ. 50 இல்ல ரூ. 100 கட்டணமா செலுத்துற மாரி இருக்கும். இந்த அவதார் எக்ஸிபிஷன் இல்லாம வேற என்னென்ன விஷயங்கள இந்த ஈவென்ட்ல கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்ரெஷர் ஹவுஸ் ஒண்ணு இருக்கு. அதாவது புதையல் வீடு அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த செட் பண்ணியிருக்காங்க. அதே மாரி ஃபன் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அமைச்சிருக்காங்க. அதாவது நீங்க எக்ஸ்பிரஸ் அவென்யூ, மால்ஸ்லலாம் போனீங்கன்னா, குழந்தைகள் விளையாடுறதுக்கான இந்த பஞ்சி ஜம்ப், இந்த பெலூன், ஏர் பலூன்ஸ்லாம் இருக்குல்ல, குதிச்சு விளையாடுவாங்க. ஸோ அந்த மாரியான செட்டப்ஸ்லாம் நெறைய அமைச்சிருக்காங்க. அதே மாரி ஒரு ஹாரர் ஹவுஸ், பேய் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அமைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்னோ வேர்ல்டு அமைச்சிருக்காங்க. ஸ்னோ வேர்ல்டு அதாவது இந்த பனி வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஜிபி ஸ்னோ வேர்ல்டுலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாரியான ஒரு ஸ்னோ வேர்ல்டு அமைச்சிருக்காங்க. இது இல்லாம ஆஸ் யூசுவல் நெறைய கடைகளும் இருந்தது. கடைகள் அப்படின்னு நான் மீன் பண்றது ஃபுட் ஸ்டால்ஸ் நெறைய இருந்தது. அதே மாரி சிறிய சிறிய வணிக நிறுவனங்களும் அவங்களுடைய ஸ்டால்ஸ வந்து தீவுத்திடல்ல போட்டிருக்காங்க. தீவுத்திடல் அப்படின்னு சொன்னாலே அம்யூஸ்மென்ட் ரைட்ஸ் தான் நம்ம நினைவுக்கு வரும். அம்யூஸ்மென்ட் ரைட்ஸ் அப்படின்றது எதுவும் இல்ல. டொராட்டோ, ஜெயின் வீல் போன்ற விஷயங்கள தான் நான் அம்யூஸ்மென்ட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றேன். இந்த இவெண்ட் யாருக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா, நிச்சயமா கிட்ஸ் இந்த இவெண்ட்ட லவ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி 5 to 15 இயர்ஸ் இடையில இருக்கிற கிட்ஸ் வந்து இந்த இவெண்ட்ட ரொம்பவே சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீக்கெண்ட் எங்கேயாவது நீங்க சென்னையில போணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாரி சென்னையில இருந்த தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.